எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். திறமை அப்படின்னு உள்ளது எல்லா மனிதருக்குள்ளாடியும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். ஆனா அந்த டேலண்ட் எல்லாம் நமக்குள்ளாடி இருக்கிறத நம்மளா வெளியே கொண்டு வரணும். இல்லை இன்னொருத்தர் நமக்கு என்கரேஜ் பண்றது மூலமா நம்மளோட திறமைகளை வெளியே கொண்டு வந்து நம்மளால வெற்றி அடைய முடியும். ஆனா ஒரு சிலரை பார்க்குற நேரம் இவங்களுக்கு இந்த திறமை இவங்களுக்குள்ளாடி இருக்குதா அப்படின்னு கேள்வியே எழுப்புற விதமா இருக்கும். ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்கள இவங்களால எல்லாம் என்ன பண்ண முடியும், இவங்களுக்கெல்லாம் திறமையெல்லாம் இருக்காது, ஒரு ஹையான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க இல்ல ரிச் ஆனவங்களால தான் இது மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரியில திறமைன்னு சொல்றது எல்லாருக்குள்ளாடியும் இருக்குது. முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்னு உள்ளதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். ஏழ்மையான நிலையில வாழ்கின்ற ஒரு மனிதர், ஆனா அவருக்கு வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், நம்மளோட திறமைகளை வெளியே கொண்டு வரணும், நம்மளோட திறமை எதுல பெஸ்டா வரும் அப்படின்னு தன்னை பற்றியே ஆராய்ச்சி செஞ்சு அதுக்காக முயற்சி எடுப்பாரு. ஒவ்வொரு வேலையா செய்வாரு. முதல் முறையா மரம் வெட்டுகிற வேலைக்கு போகிறாரு. தன்னால முடிஞ்ச அளவு மரத்தை வெட்டி விற்பனை செய்கிறாரு. அதுல அவருக்கு உடல் பயங்கரமா வலியாகி அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியல. வியாபாரத்துக்காக போகிறாரு. பழங்கள் காய்கறிகள் எல்லாம் விற்பனை செய்கிறாரு. அந்த இடத்துல வேலை பார்க்குற நேரமும் அவரால் முழு ஈடுபாடோட ஒன்று செஞ்சது மாதிரி உள்ள திருப்தி இல்லை. ஒரு நாள் கடல் பக்கமா யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. பீச்சில் நடந்துகிட்டே இருக்கிறாரு. யோசிக்கிறாரு, நம்ம என்ன வேலை செய்யலாம், நம்மளால எந்த வேலையிலையும் மனதார ஈடுபாடோட செஞ்சு நிரந்தரமா அந்த வேலையில இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு கடல்ல அப்படி பார்க்கிறாரு. போட்ல போய் மீனை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வருகிறவங்கள பார்க்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் ஒரு மீனவரா மாறிடலாம், நம்மளால மீன் பிடிச்சி வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரம் நல்லா இருக்கும், எனக்கும் இதுல ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு அறிஞ்சிக்க முடியும்னு சொல்லி அடுத்த நாள் மீனவர்களுக்கு கூட இவரும் மீன் பிடிக்க போகிறாரு. ஆனா இவருக்கு அந்த கடல்ல இருக்கிற சூழ்நிலை எதுவுமே ஒத்துக்கல. போன அன்னைக்கு அவரால் ஒழுங்கா வேலை பார்க்க முடியல. அதுக்கு பிறகு கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் இது மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவருக்கு கடல்ல வேலை செய்கிற நேரம் அவரோட உடல்நிலைக்கு அது ஒத்துக்கல. ரொம்ப உடலை பலகீனம் ஆக்குறது மாதிரி உணர்ந்தாரு. அதனால அவர் அந்த வேலைக்கும் போகல. இவருக்கு என்ன வேலை செய்கிறதுனே தெரியல. பிறகு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி நம்மளா ஒரு தொழில் தொடங்காம இருந்தாலும் நம்ம ஒரு கடையில போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு செப்பல் ஷூஸ் எல்லாம் விற்கிற பெரிய ஒரு ஷாப்ல வேலைக்கு போகிறாரு. இவர் வேலைக்கு போகிற நேரம் அங்க இருக்கிற ஓனர் இவரை பார்த்துக்கிட்டு சொல்றாரு, என்னோட கடைக்கு வெளியே நான் கொஞ்சம் இடம் உனக்கு தருகிறேன், அந்த இடத்துல செப்பல்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி உள்ள ஒர்க்கை நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இவர் கேட்டுட்டு மன வருத்தப்படுகிறாரு. இந்த வெயில்ல நான் இந்த இடத்துல உட்காந்து ஷூ எல்லாம் ஸ்டிச் பண்ணணும், செப்பல்ஸ் அருந்துருச்சு அப்படின்னா அதையும் நான் சரி பண்ணி கொடுக்கணும், இந்த வேலை எனக்கு சரியா இருக்குமா, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு செய்கிறாரு. வேலையை தொடங்கின கொஞ்ச நாள்ல எல்லாம் அவருக்கு பிடிக்கவே இல்லை. வேற என்ன வேலை செய்கிறதுன்னு இவருக்கு தெரியல. அதனால வேற வழி இல்லாம அதுலயே இருந்து வேலை செய்கிறாரு. நாட்கள் போக போக அவருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சி போகுது. அது மட்டும் இல்ல, அந்த கடையில ரொம்ப விலை உயர்ந்த செப்பல்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ஸ்டோன் ஒர்க் உள்ளது மாதிரி உள்ள டிஃப்ரெண்டான நிறைய செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல ஏதாவது ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இவர்கிட்ட செய்ய கொடுப்பாங்க. இவரும் நல்ல முறையில செஞ்சு கொடுத்துடுவாரு. அந்த செப்பல்ஸ்ல எல்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லத்தக்கன நல்ல ஒரு செப்பலா இவர் செஞ்சும் கொடுத்துடுவாரு. நாள் போக போக இவருக்கு அந்த தொழில் அவ்வளோ பிடிச்சிருச்சு. தொழிலை விருப்பமா செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட தொழிலை நேசிச்சாரு. அவர்கிட்ட எந்த விதமான ஒர்க்கு கொடுத்தாலும் கரெக்டா அந்த செப்பல் விஷயத்துல பர்ஃபெக்டா செய்கிற ஒருத்தரா இருந்தாரு. ஒரு நாள் ஊர்ல அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் ஒட்டி போட்டிருக்கிறாங்க. ரோட்ல எல்லாம் இவர் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னா, கண்களை கவரும் விதமா உள்ள அழகான ஒரு செப்பல் யாரு செஞ்சு கொண்டு வருகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு. அதாவது அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர், அவரோட மகளோட திருமணத்திற்காக அவர் நல்ல ஒரு செப்பல் தேடுகிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகா இருக்கணும், யாருமே
இது மாதிரி ஒரு செப்பலை போட்டிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லத்தக்கன ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு அந்த அந்த நோட்டீஸ்ல குறிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க டீட்டெயிலா. இவர் வந்து படிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் நினைக்கிறாரு இதுல வந்து விலை உயர்ந்த பொருட்களை யூஸ் செஞ்சுதான் அந்த செப்பலை வந்து செய்யணும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து விலை அதிகமான தரமான ஸ்டோன்ஸ் தான் யூஸ் செய்யணும். லெதரும் நல்ல தரமானதான் யூஸ் செய்யணும். நம்மளால அதை வாங்கி செய்கிறதுக்குள்ள வசதி கிடையாது. நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. கடையோட ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி அறிவிப்பு வந்திருக்கு, நான் வந்து செய்யட்டுமா அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஓனர் சொல்லுறாரு, எனக்கு வந்து டிசைனர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் செஞ்சுக்கிறேன், நீ வந்து இதெல்லாம் செஞ்சுக்க மாட்ட. அப்படியே செஞ்சு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா என்னோட பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும், என்னோட முயற்சி வீணா போயிடும், எனக்கு வந்து பரிசு கிடைக்க இருந்தது கூட கிடைக்காம போயிடும், வாய்ப்பு என்னை விட்டு போயிடும். அதனால நீ இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம், உனக்கு என்ன வேலை தந்திருக்கிறனோ அது மட்டும் நீ செய் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த மனிதரை யோசிச்சாரு. அவர் சொல்றது நியாயம்தான், நம்ம வந்து சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற ஆள் தானே, அவர்கிட்ட நல்ல டிசைனர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு அவர் பாட்டுக்கு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் வந்து நைட்ல தூங்குற நேரம் யோசிச்சுட்டே இருக்கிறாரு, நம்ம இருந்தாலும் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போமே, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு செய்வோம், செஞ்சு நம்ம போட்டியில கலந்துக்கலாம். ஆனா இது வந்து முதலாளி கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளா முயற்சி எடுத்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தான் கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செய்கிறாரு. அவர்கிட்ட இல்லாத பொருளை, உண்மையான வைரங்களையோ எதுவுமே அவர் வாங்கல, சாதாரண கற்களை வாங்குறாரு. அதாவது நல்ல ஷைனிங்கா இருக்கிற கற்களை வந்து வாங்கி வைக்கிறாரு. வேலையை முடிச்சு செப்பலை பாக்குற நேரம் விலை உயர்ந்த செப்பல் மாதிரி இருக்குது, பாக்குறவங்களோட கண்களை எல்லாம் கவருகிற விதமா இருக்குது. இவர் அந்த செப்பலை பணக்காரரோட வீட்டுல கொண்டு கொடுக்குறாரு. ஆனா தான் செஞ்சது அப்படின்னு சொல்லாம அதுல அந்த பாக்ஸ்ல எழுதியிருக்கிறாரு, ஏழையான செருப்பு தைக்கும் மனிதன் அப்படின்னு மட்டுமே எழுதியிருக்கிறாரு. அவரோட நேமையோ எந்த அட்ரஸோ எதுவுமே அவரு எழுதிக்கிட்டு இல்லை. வெற்றியாளரை அறிவிக்கிறதுக்குள்ள நாள் வருது. எல்லாருமே போயிருக்காங்க. யாரு வெற்றி பெற போகிறா அப்படின்னு பாக்குறதுக்கு இவரும் வந்து போயிருக்கிறாரு. இவர் போய் முதல் வரிசையிலயும் உட்காரல, இடையிலயும் உட்காரல, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கடைசியா ஒரு ஓரத்துல ஒரு தூண் இருக்குது, அதுல சாஞ்சு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாரு. ஆனா இவருக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் அவர் போகல. யாருக்கு வந்து கிடைக்குது, எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இவர் வந்து போகிறாரு. 2 விதமான செப்பல் கொண்டு வந்தவங்களை அந்த பணக்கார முதலாளி செலக்ட் பண்றாரு. முதல் வெற்றியாளரா ஒருவரை அறிவிக்கிறாரு. அவர் ஏற்கனவே ரொம்ப ஒரு டாப்பான ரேஞ்ச்ல இருக்கிற நல்ல டிசைனர் செப்பலை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறாரு. 2வது நேம் செருப்பு தைக்கும் மனிதர்னு கூப்பிட்ட உடனே இவரோட மனசு டக்குன்னு அப்படியே சிலிர்த்து போகுது. என்ன, இவருங்க நம்மளோட செப்பலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இது யாரு, பேர் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு. அது நீங்க யாரு அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இவர் வந்து பின்னாடி நின்னவர் கையை தூக்கி அது நான் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. முன்னாடி மேடைக்கு வந்து கூப்பிடுகிறாங்க. பணக்கார மனிதர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு அதிகமான திறமைகள் இருக்குது, நீங்க செஞ்சிருக்கிற அந்த செப்பல் ரொம்ப அழகா இருக்குது, உங்களோட திறமைக்கு பரிசா என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் இப்போ செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த வேலையை விட்டு வருகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் செய்கிற வேலையில இன்னும் நான் முன்னேறுகிறதுக்கு ஏதாவது உங்களால உதவி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. செருப்பு தைக்கும் வியாபாரியோட ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து சீக்கிரமா ஸ்டேஜ்ல வருகிறாரு. வந்து சொல்லுகிறாரு, இவர் என்னோட வேலையாள் தான், இவருக்குரிய விஷயங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. போய் அவர்கிட்ட போய் பேசுறாரு. நான் உங்களை பார்த்து எடை போட்டுட்டேன், உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை நான் அறியவே இல்லை, நீங்க இவ்வளவு நல்லதா டிசைன் பண்ணி என்னோட டிசைனர் செஞ்ச செப்பலை கூட தோற்கடிக்கிற விதமா உங்களோட வேலை இருந்திருக்குது, அதனால நீங்க தான் இனிமே என்னோட டிசைனரா இருக்க போறீங்க, நான் உங்களை பெரிய லெவல்ல உள்ள வேலையில என்ன வைக்க போறேன் அப்படின்னு அவரை தன்னோடய சேர்த்து கொண்டாரு. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒருத்தங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்களால என்ன முடியும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ முக்கியமா குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனைவி வந்து ஹோம் மேக்கரா இருப்பாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவரா ஹஸ்பண்ட் இருப்பார். ஏதாவது டென்ஷனில் இருக்கிறாங்க, கவலையில்
ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி மெதுவா போய் கேட்பாங்க, ஏன் வருத்தமா இருக்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா, என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கோபப்பட்டும் திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி எப்போதுமே செய்யாதீங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை இன்னொருத்தங்களுக்கு இருக்கிறது இல்ல. அவ்வளவு சத்தம் போட்ட ஹஸ்பண்ட் வீட்டுல கிச்சன்ல என்னென்ன இருக்குது, இதை எப்படி எப்படி செய்யணும், எந்த மாதிரி செஞ்சா சமையல் இவ்வளவு டேஸ்டா வரும், எந்த அளவு ஒவ்வொரு பொருட்களையும் ஆட் செய்யணும் அப்படின்னுள்ளது அந்த மனைவிக்கு தான் தெரியும். ஈஸியா சொல்லலாம், சமைக்கிறது தானே, கொஞ்ச நேரத்துல முடிச்சு நம்ம முன்னாடி கொண்டு வச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா அது நிஜம் கிடையாது, ஈஸி கிடையாது. ஒரு பெண்ணோட மனசுல கவலை இருந்துச்சு, வலி இருந்துச்சு, வேதனையோட ஒரு சமையலை செய்கிறாங்க அப்படின்னா அதுல டேஸ்டே இருக்காது. அதே இன்கிரீடியன்ட் அதே அளவு எல்லாமே போட்டு செஞ்சாலும் அதுல நல்ல ஒரு சுவையை காண முடியாது. அதே பெண் தான் நல்ல மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோட ஒரு டிஷ் செய்கிறாங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஏதோ ஆட் ஆனது மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா அதே இன்கிரீடியன்ட் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க, அதே அளவு எல்லாம் தான் செஞ்சிருப்பாங்க. அந்த மனநிலைமைக்கு ஏத்தபடி கூட, ஒரு சில கை பக்குவங்களுக்கு ஏத்தபடி கூட சமையலோட சுவை மாறும். அதே இது உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுல தானே இருக்க, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளாடியும் திறமைகள் இருக்குது. நிறைய படிச்சு பெரிய வேலையில போனாதான் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன வேலையா இருக்கலாம். ஒரு சாக்கடையை கிளீன் பண்றவங்களுக்கு கூட அது டேலண்ட் தான். எல்லாராலையும் அந்த சாக்கடையை கிளீன் பண்ண முடியுமா? ஒருத்தங்க கிளீன் பண்றதுனாலதான் நம்மளோட கைய நோஸ்ல வச்சு மறைக்காம நம்மளும் அப்படி போக முடியுது ரோட்ல எல்லாம் நடந்து. ஓகேவா? அதனால திறமைன்னு சொல்றது எல்லாருக்கும் உள்ளாடியும் இருக்குது. யாருமே திறமை இல்லாதவங்க கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற திறமையும் ஒவ்வொரு மாதிரி உள்ளது. எப்போதுமே வாழ்க்கையில நினைச்சுக்கிங்க, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வாரவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்கன்னு கிடையாது. கடைசி இருக்கிறவங்க கூட ஒரு நாள் வாழ்க்கையில மேலான ஒரு பொசிஷன்ல வருவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முயற்சி தான். திறமை எல்லாருக்குள்ளாடியும் இருக்கும். ஆனா அந்த திறமையை மழுங்க செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பலனுமே இல்லை. திறமையே இல்லாம இருந்தா கூட முயற்சின்னு உள்ளதை வச்சு எப்படியாவது செய்யணும், ஜெயிக்கணும்னு முயற்சி செய்கிறாங்கல்ல, அதுல திறமையை வளர்த்துப்பாங்க. அதுல அவங்க வெற்றி அடைவாங்க, வாழ்க்கையில முன்னேறுவாங்க. முயற்சின்னு சொல்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாடியும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளாலையும் ஜெயிச்சு வாழ முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ளாடி இருக்கிற திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். எல்லாரும் செய்கிறாங்க அதனால நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்யவே கூடாது. எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் நம்மளோட மனசுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுல எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, வருத்தங்கள் வந்தாலும் சரி, அதுல ஸ்ட்ராங்கா பிடிச்சி நின்று அதுல எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு காலங்காலமா காத்திருந்து ஜெயிச்சு வாரவங்களும் இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, மன உறுதியோட செய்யுங்க. உங்களோட திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முயற்சியோட செய்யுங்க, முழு முயற்சியோட செய்யுங்க. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதுங்க. வாழ்க்கையில கடினமான முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியத்துல வெற்றி அடைய முடியும்.